ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பர் டிஷ் பார்க்கலாம். இது முள்ளங்கியில் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். முள்ளங்கி ரொட்டி. இது முள்ளங்கியில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது அதிக ஃபைபர் இருக்குது. அப்புறம் இம்யூனிட்டி பூஸ்டர் கூட. இந்த டைமில் நம்ம நிறையா எடுத்துக்கலாம். பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுது. இதில் நிறைய விட்டமின்ஸ், நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு ஓவராலாக நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதில் இருக்குது. ஸோ வாரத்தில் 4-5 நாள் இதை எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கியை இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் கட் பண்ணிவிட்டு தோல் எடுத்து நம்ம நல்லா துருவி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ முள்ளங்கி நான் சொன்ன மாதிரி கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபைபர் அதிகமாக இருக்கான். ஸோ நம்ம ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அந்த மலச்சிக்கல்லாம் இருக்காது. ஸோ ஒரு நாளைக்கு தேவையான ஃபைபர் மொத்தமுமே முள்ளங்கியில் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கப்பில் இருந்து ஒரு கப்பு, மேக்ஸிமம் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே வராது. அதுக்கப்புறம் இப்போ நான் இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா ரொம்ப சிம்பிள். பச்சை மிளகா, கொத்தமல்லி இருந்தால் போதும். பச்சை மிளகா நான் 3 கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா ஒரு 1-2 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி நான் துருவுனதை என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெரட்டி கொஞ்சம் நேரம் வைக்க போகிறேன். ஒரு 5-10 நிமிஷம் நான் வைக்க போகிறேன். அதுக்குள்ளே இது ரெண்டையும் எவ்வளோ பொடியாக உங்களால் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக நான் இப்படி பிசைஞ்சு வைக்கிறேன்னா இதில் எக்ஸஸாக இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் அதுக்கப்புறம் ரவையோ இல்லை நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்களோ அது எவ்வளோ ஆட் பண்ணாலும் அது தண்ணி ஆகிட்டே போகும். ஸோ எப்போவுமே ஓரளவு புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதிகமான தண்ணி, அதை நீர் சத்து அதில் இருக்குது. இப்போ இதில் நான் ப்ரெட்டு ஆட் பண்ண போகிறேன், ப்ளஸ் ரவை ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ப்ரெட்டு இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் மைதா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நிறைய தண்ணி இதில் இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துடலாம். அந்த தண்ணியெல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டு நமக்கு கிரேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இது மட்டும் போதும், தண்ணி வேண்டாம். இப்போ இதை நல்லா உதுத்து விட்டுட்டு இது கூட நம்ம ஒன்று ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, இப்போ ரவை. நான் ரவை கொஞ்சம் வைக்கிறேன் மீதம். நமக்கு பின்னாடி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதை நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ இது மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. எவ்வளோ மிக்ஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ரவை ஊறிடும். ஏன்னா நம்ம இதில் எக்ஸஸாக தண்ணி எதுவுமே விட போகிறதில்ல. முள்ளங்கியில் இருக்க தண்ணி மட்டுமே போதும். இப்போ இதுக்கப்புறம் நான் ப்ரெட்டையும் அதில் பிசைஞ்சு விடுறேன். ப்ரெட் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரவை கூட போட்டு அப்படியே நிறுத்திடலாம். ரவை மட்டும் போட்டாலுமே போதும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு நல்லா மசிச்சிருங்க. ப்ரெட்டு போட்டிங்க அப்படின்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் லைட்டாக ஒரு ஸ்வீட் இருக்கும் ப்ரெட்டில். ஸோ அந்த ப்ரெட்டு நம்ம போட்டு பண்ணும்போது நமக்கு இந்த வெஜ் ரோல் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கும்போது அந்த வெளியில் கிறிஸ்பியாக இருக்குல்ல, அந்த எஃபெக்ட் ப்ரெட்டு போட்டால் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் அது. அதனால் நீங்கள் ப்ரெட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக போடுங்க, இல்லாட்டி ஓகே. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பு பார்த்து போடுங்க. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் பார்த்து அளவாக போடுங்க. இது கரம் மசாலா. கரம் மசாலா எதுக்குன்னா சும்மா ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக அது போடுங்க. போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பிசைறீங்களோ அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்ல பெரிய ஒரு உருண்டையாக பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு அதை நம்ம ஃப்ளாட் பண்ணிவிட்டு கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். முள்ளங்கி நிறைய ஜூஸ் சாப்பிட்லாம். முள்ளங்கியில் சாலட் பண்ணி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ முள்ளங்கி அதிகமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்கலாம். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம சாம்பார்லேயோ இதுலேயோ போட்டால் அவங்க அதை பார்த்த உடனேவே அது வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அது ப்ளஸ் நம்ம மயோனஸ்லாம் வச்சு இது கொடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னன்னே தெரியாது, நீங்கள் இது என்ன பண்ணி கொடுத்துருக்குறீங்கன்னே பசங்களுக்கு தெரியாது. இது முள்ளங்கியா அப்படின்னா என்ன, அந்த அளவுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லதும் கூட உடம்புக்கு. ஸோ இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் சைட்லலாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் நான் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கேன்.
ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெரட்டி விட்டு வேக விடலாம். ஈவனாக வேகணும். ப்ளஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மறக்காமல். நல்லா 2 பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். எடுத்து மயோனஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு மயோனஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே பண்ணலாம். அதுவும் நான் எப்படின்னு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பர். ப்ளஸ் உங்களுக்கு காரமாக இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா அந்த சில்லி சாஸ்லாம் இருக்கும்ல, அது கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் பெரியவங்க. பட் சின்ன பசங்களுக்கு மயோனஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக்லெஸ் மயோனஸ் தான் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக 2 பக்கமும் ஈவனாக வெந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு காலை உணவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட நான் ஒரு கப் சுண்டல் கொடுத்துட்டேன். பசங்களுக்கு வந்து இது போதும். காலையில் ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க. அது போக ஒரு குட்டி விஷயம் முள்ளங்கியை பற்றி. முள்ளங்கி வந்து முதல்ல சைனா, கொரியாவில் தான் இது பயிர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்குலாம் வந்துச்சு. அது மாதிரி ஆலிவ் ஆயிலுக்கு முன்னாடி நம்ம வந்து ரேடிஷ் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கார்டனிங்கில் வந்து கிட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா முள்ளங்கி விதைகளை கொடுத்து நம்ம வளர்க்க சொன்னோன்னா அது ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துருமா. ஸோ பார்க்கும்போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.